ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மோட்டோவால் நான் பேசிகிட்டு இருக்கேன். என்ன பேசுகிறதுனே தெரில கைஸ். அதனால் ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால ஃபஸ்ட்டு பக்தி பரவசமாக ஆரம்பிப்போம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோ பண்ணியிருக்கிறேன். அதில் என்ன தப்பு இருந்தால் சொல்லுங்கள். இடையில சாங் தான் போட்டிருப்பேன். என்ன பேசுறதுன்னு தெரியாமல் சாங் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி பேசுகிறா அந்த மாதிரி பேசுகிறா அப்படின்னு சொல்லுங்கள். அதுவும் பேச ட்ரை பண்ணுறேன். இப்போ அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். என்னால் இந்த கோயிலை எந்தளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக காட்ட முடியுமோ அந்தளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக காட்டியிருக்கிறேன். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தருமபுரியில் இருக்க முடக்கேரின்ற சிறு கிராமத்தில் உள்ள கொஞ்சம் ஃபேமஸான கோயில் தான். இந்த லோக்கல் சைட்லாம் சிவன் கோயில் ஒன்று இருக்குது. அங்கே போய் பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வரலாம். இங்கே ஒரு போர்டு போட்டிருக்காங்க, தருமபுரிக்கு 6 கிலோமீட்ரு, வெள்ளோலை 4 கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க. இப்படியே போவோம். அவ்வளோதான், வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டோம். இன்னும் 2 கிலோமீட்டர் வந்துடும். இந்த மலை ஏறி இறங்கினா அதை வந்துடும். கோயிலை வந்து ரீச் ஆகிடும் மலை ஏறி இறங்கும்போது. அடுத்த வாரம் வேறு 26 வேறு சிவராத்திரி. இங்கே விடுவாங்களான்னு தெரியல, ஃபுல்லாக அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரியல. பார்ப்போம். அலோவ் பண்ணால் போகலாம், இல்லைனா வந்து வெளியேருந்து லொக்கேட் பண்ணிட்டு அப்படியே போகலாம். நம்ம எல்லாம் ஏறிட்டு இருக்கோம். நல்லா இருக்குது. இங்கே வத்தல் மலை மாதிரி ஒரு 2 பெண்டு வரும், 2-3 பெண்டு வரும். சூப்பராக இருக்கும். பார்ப்போம், அப்படியே பாருங்கள். அதனால் கொஞ்சம் ரைடு சேஃபாக ரைட் பண்ணுவேன். ஹெல்மெட் போட்டுக்குவேன். ரைடு அப்படியே கோயில் பக்கம் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. தெரிதா பாருங்கள், அங்கே கோயில், அங்கே தெரிது பாருங்கள் கோயில். அதுதான் கோயில். போய் பார்ப்போம், பக்கம் போய் பார்ப்போம். நம்ம அங்கே இருக்குதான் கோயில். அதுதான் கோயிலுக்கிட்டே வந்துட்டோம்.
அதான் வண்டி வாம நிறுத்திட்டு போய் பார்க்கலாம் நம்ம. மீண்டும் வருகிறேன் என்னப்பனை பார்ப்பதற்காக, கிரிவலம் செய்வதற்காக, தரிசனம் கிடைப்பதற்கு. அப்படியே சிவனசாமி கும்பிட்டு அப்படியே போகலாம். அப்படியே வந்தோம்னா இங்கே நந்தி இருக்கார் வெளியே. இதுதான் இந்த கோயிலோட இது ஆச்சரியமே புத்துல லிங்கம் வந்திருக்கு இது இந்த கோயிலில். அமைப்பு போட்டு அப்படியே வெளியே போவாங்க நம்ம போ. இங்கேயே இருக்காங்க சனீஸ்வரர். இங்கே மேலே போய் பார்ப்போம். மேலே என்ன இருக்குது, நல்லா வேண்டுதல் இருக்கெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு நந்தி இருக்குது, நல்லா இது பண்ணியிருக்காங்க, நல்லா பெருசாக கட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள், இங்கே ஒரு நந்தி இருக்காரு. இதுதான் கோயில். வந்தோம்னா எல்லா சாமியும் இருக்கும் போல், ஒரு சமயம் பார்த்துட்டு போகலாம் கைஸ். நம்ம தேர் இருக்கு உள்ள, தேர் நிறுத்தி இடம் போல். இது பார்த்தீங்கன்னா சிவசக்தி, ஸ்ரீ சிவசக்தின்ற சாமிக்கு சொல்ல இருக்கிறது. அப்படியே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அமைந்திருக்குங்க, உட்கார வச்சுருக்காங்க மகாலட்சுமி சாமி. இங்கே சரஸ்வதின்ற ஒரு சாமி இருக்கா சொல்ல, உள்ள பார்க்கலாம் சரஸ்வதி சாமி. அப்படியே கோயில் சுற்றி வந்துட்டு இருக்கும்போது இங்கே பெருசாக வேப்பமரம் இருக்குது. அது இங்கே சிவன் பக்கத்தில் அமைந்திருக்கு. இங்கே வேப்பமரத்தில் பார்த்தீங்கன்னா மாரியம்மன், விநாயகர் எல்லாம் கும்பிடுவாங்க, சாமி கும்பிடுவாங்க போல். கடவுளன்னா யார்? அப்ப சிவன் உட்கார்ந்துருக்கானா? சிவன் சிவனே பெருங்கடவுள், அவனின்றி வேறு இல்லை. அவ்வளோதான் கேஸ், இந்த கோயில் எல்லாம் பார்த்துட்டோம். லாஸ்ட் வரைக்கும் கோயிலில் பார்த்துட்டோம் கேஸ். இதுதான் கேஸ் கோயில். நான் லொக்கேஷன் வேணால் பின் பண்ணி வைக்கிறேன் கமெண்ட் பாக்ஸில், போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா வந்து பாருங்கள்.